அதே போல இயற்கை சீற்றம், அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் பல புயல்கள் வந்தது. அத்தனை புயல்களும் புயல் வேகத்திலே நம்முடைய அரசாங்கம் வேகமாக துரிதமாக செயல்பட்டு அடிச்சுவடே இல்லாமல் அந்த பணியை அத்தனையும் நிறைவேற்றப்பட்ட அரசாங்கம் அதிமுக அரசாங்கம். இன்றைக்கு அண்மையில் மிக்ஸாம் புயல் வந்தது. அப்போ வெறும் மழை தான் பெஞ்சது, காத்து அடிக்கல. இதே காலகட்ட வர்தா புயல்ல பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட கடுமையான சேதம் அந்த புயல் காற்றால். சென்னை மாநகரத்தில் மட்டும் 6 லட்சம் மரம் சாஞ்சு போயிருந்தது, சாய்ந்து கிடந்தன. சுமார் 2 லட்சம் குப்பைகள் தேங்கி கிடந்தது. அதை அத்தனையும் முறையாக அகற்றினோம். இன்றைய தினம் வெறும் மழை தான் பொழிஞ்சது, அது 350 மரம் தான் சாய்ஞ்சது. இதை கூட இந்த விடியா திமுக அரசு திட்டமிட்டு செயல்படாத காரணத்தினாலே கடுமையாக மக்கள் பாதிக்கப்பட்டார்கள். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசு இருக்கின்ற பொழுது வடகிழக்கு பருவமழை துவங்குவதற்கு முன்பாகவே, ஒரு மாதத்திற்கு முன்பாகவே சம்பந்தப்பட்ட துறை அதிகாரிகளை அழைத்து ஆலோசனை கூட்டம் நடத்துவோம். அந்த கூட்டத்தில் வருவாய்த்துறை, உள்ளாட்சித்துறை, காவல்துறை, பொதுப்பணித்துறை, நெடுஞ்சாலைத்துறை, மக்கள் நல்வாழ்வுத்துறை, மின்சாரத்துறை போன்ற துறைகள் எல்லாம் ஒன்றாக இணைந்து செயல்பட்டோம். அதனால் புயல் வந்தாலும் சரி, கனமழை வந்தாலும் சரி, மக்கள் காப்பாற்றப்பட்டார்கள். சென்னை மாநகரத்தில் 15 மண்டலங்கள் இருக்கின்றன. 15 மண்டலத்திற்கும் அனுபவம் மூத்த ஐஏஎஸ் அதிகாரிகளை நியமித்து அவர்களுக்கு தக்க ஆலோசனை வழங்கி ஒவ்வொரு மண்டலத்துக்கும் ஒவ்வொரு ஐஏஎஸ் அதிகாரி அங்கே சென்று அந்த மண்டலத்துக்கு உட்பட்ட கோட்டங்களே என்னென்ன பிரச்சனை என்பதை ஆய்வு செய்து ஆலோசனை நடத்தி அவர்கள் ஒரு வாரமாக அந்த மண்டலத்துக்கு உட்பட்ட வார்டு டிவிஷனிலே போய் நேரடியாக சென்று எந்தெந்த வடிநீர் கால்வாய்கள் தூர் வார வேண்டும், எங்கெங்கே அடைப்பு இருக்கின்றது, அதையெல்லாம் எப்படி சரி செய்ய வேண்டும் என்று திட்டமிட்டு செயல்பட்ட காரணத்தினாலே அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியிலே மக்களை காப்பாற்றப்பட்டோம், பாதிப்பிலிருந்து மீட்டெடுத்தோம். இந்த விடியா திமுக ஆட்சியில எதுவுமே செய்யல. ஒரு செயலற்ற முதலமைச்சர் இந்த முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எதுவுமே எடுக்கல. அதனால சென்னை தண்ணீரிலே தத்தளித்தது. அது மட்டுமல்ல, அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி இருக்கின்ற பொழுது இந்த மண்டலத்துக்கு நியமிக்கப்பட்ட ஐஏஎஸ் அதிகாரிகள் எந்தெந்த கோட்டத்தில் எந்தெந்த சாலையில் பாதிக்கப்பட்ட உடனேயே, மழையால் புயலால் பாதிக்கப்பட்ட உடனேயே அம்மா உணவகத்திலே உணவு தயார் பண்ணி உடனுக்குடன் மக்களுக்கு உணவு வழங்கிய அரசாங்கம் அதிமுக அரசாங்கம். வேண்டுமென்றே திட்டமிட்டு அரசியல் காழ்ப்புணர்ச்சியின் காரணமாக அந்த காரணத்திற்காக அம்மா உணவகத்தை கொண்டு வந்தார்கள். அது எந்த அளவுக்கு பயனளித்தது என்பதை நீங்கள் எண்ணி பார்க்க வேண்டும். அரசியல் காழ்ப்புணர்ச்சியின் காரணமாக இன்னைக்கு இன்றைய தினம் சென்னை மாநகரம் மற்ற பகுதிகளிலே மாநகராட்சி, பேரூராட்சி பகுதி, நகராட்சி பகுதியிலே அம்மா உணவகத்தை மூடிக்கொண்டிருக்கிறார்கள். இதனால் மக்கள் இன்றைக்கு பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள் என்பதை இந்த அரசாங்கம் உணர வேண்டும். அது மட்டுமல்ல, அண்மையிலே கிட்டத்தட்ட 17ஆம் தேதி தூத்துக்குடியில் தென் மாவட்டம் திருநெல்வேலி, தூத்துக்குடி, தென்காசி, கன்னியாகுமரி 4 மாவட்டங்களிலே அதிக மழை பெய்யும் என்று இந்திய வானிலை ஆய்வு மையம் 14ஆம் தேதியே அறிவிக்கப்பட்டு விட்டது. 14ஆம் தேதி அறிவிக்கப்பட்டு விட்டது. இந்த அரசாங்கம் தூக்கிக் கொண்டிருந்த காரணத்தினாலே அங்க இருக்கின்ற மக்கள் எல்லாம் பாதிப்புக்குள்ளாயிருக்கிறார்கள். ஏற்கனவே மிக்ஸாம் புயல், அந்த புயல் என்னென்ன தாக்கத்தை ஏற்படுத்தியது, கனமழை எப்படி எல்லாம் மக்களை பாதித்தது என்று நீங்கள் இதை ஒரு முன்னுதாரணமாக எடுத்துக்கொண்டு அந்த தென் மாவட்ட மக்கள் பாதிக்காத அளவிற்கு முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எடுக்கப்பட்டிருந்தால் இன்றைக்கு இந்த அளவுக்கு மக்கள் பொம்மை முதலமைச்சர் இப்படி பொம்மைக்கு சாவி கொடுத்தா கை தட்டும் பாருங்க, அப்படித்தான் ஆண்டிட்டு இருக்காரு. இதனால மக்கள் தான் துன்பப்படுறாங்க, மக்கள் தான் வேதனைப்படுறாங்க. நிர்வாக திறனற்ற செயலற்ற முதலமைச்சர் இந்த நாட்டை ஆண்டு கொண்டிருக்கிறாரே. இன்றைக்கு இப்படிப்பட்ட சூழ்நிலையில் பேரிடர் காலத்தில் மக்கள் பல்வேறு சவால்களை, துன்பத்தங்களை அனுபவிக்க வேண்டிய சூழ்நிலை இன்றைக்கு தள்ளப்பட்டிருக்கின்றார்கள். இன்றைக்கு கூட கிட்டத்தட்ட 17ஆம் தேதியிலிருந்து இன்று வரை
தூத்துக்குடி மாவட்டத்தில் தூத்துக்குடி மாநகரம் பல்வேறு பகுதியில் இன்னும் தண்ணீர் வடியல. கனமழையின் போது ஆங்காங்கே சாலைகள் தேங்கி நீர் அப்படியே இருக்குது. அங்க இருக்கின்ற கால்நடைகளும் செத்து மிதக்கின்றன. தொற்று நோய் வந்துவிடும் என்ற மக்கள் அச்சப்பட்டு தொலைக்காட்சிகளை பத்திரிகையில் அந்த செய்தியை பார்க்கிறோம். 8 நாட்கள் ஆகிடும்னா விடிவு காலம் பிறக்கல. தூத்துக்குடி மாநகர மக்களுக்கு, தூத்துக்குடி மாவட்ட மக்களுக்கு உடனடியாக ராட்சத மின் மோட்டாரை வச்சு எங்கெங்க அதிகமா தண்ணி இருக்குதோ அந்த பகுதிகளெல்லாம் தண்ணீரை இறக்கப்பட்டிருந்தா இந்த நிலை இருக்காது. ஒண்ணுமே செய்யல. நான் 19ஆம் தேதி போனேன். 19ஆம் தேதி போய்கிட்ட போது எல்லா பகுதியிலுமே தண்ணி சூழ்ந்திருக்கு. அங்க ஒரு பகுதிக்கு போய் பார்த்தேன். ஒரு கால்வாய் பேர் என்ன? பக்கில் ஓடை. பக்கில் ஓடை என்ற ஒரு ஓடை, அது தூத்துக்குடி மையப்பகுதியில் ஓடிட்டு இருக்குது. மழை வருகின்ற காலங்களிலே அந்த ஓடையின் வழியாக நீர் ஓடி கடலிலே கலக்கும். அதை அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசுகின்ற பொழுது ஸ்மார்ட் சிட்டி திட்டத்தின் மூலமாக அதுக்கு நிதி ஒதுக்கீடு செஞ்சு அந்த பணிகள் எல்லாம் 80% நிறைவேற்றப்பட்டு விட்டது. அதே போல தூத்துக்குடி மாநகர பகுதியில் கால்வாய் எல்லாம் ஸ்மார்ட் சிட்டி திட்டத்தின் மூலமாக எடுத்துக்கொள்ளப்பட்டு அந்த பணிகள் நடைபெற்றுக் கொண்டிருந்தது. ஆட்சி மாற்றம் வந்தது, விடியா திமுக ஆட்சிக்கு வந்தது. இன்றைய முதலமைச்சர் அந்த 20% பணியை கூட நிறைவேற்றல. கடந்த 2.5 ஆண்டு விடியா திமுக ஆட்சியில் அந்த பகில் ஓடை பணி நிறைவு பெறாத காரணத்தினாலே 20% பணி கூட நிறைவு பெறவில்லை. அதற்கு காரணம் கமிஷன். அங்க இருக்கிற வட்ட செயலாளர், அங்க இருக்கிற கவுன்சிலர், மேயர், அங்க இருக்கிற அமைச்சர் கமிஷன் கேட்டுக்கொண்டு அந்த பணியே முடக்கி இன்றைக்கு அந்த முடக்கப்பட்ட பணியின் காரணமாக கனமழையால் அந்த நீரெல்லாம் வடியாமல் பல்வேறு சாலைகளை தேங்கி நின்று, உட்புற சாலைலாம் தேங்கி நின்று 10 அடி அப்படி தண்ணி தேங்கி இருக்கு. நான் பார்த்தேன். அறிவிச்சவர் என்னோட வந்தாங்க. மாவட்ட சண்முகன் வந்தாரு, கடம்பூர் ராஜ் வந்தாரு, நம்முடைய உதயகுமார், அண்ணன் செல்லூர் ராஜ் மற்றும் நம்ம டாக்டர் விஜயபாஸ்கர் எல்லாம் வந்தாங்க. இப்படி நாங்கெல்லாம் பார்த்தோம், நேரடியா பார்த்தோம். அங்க மக்கள் சொல்றாங்க, நீங்க கொண்டு வந்த திட்டம், அந்த திட்டத்தை முழுமையா நிறைவேற்றப்பட்டிருந்தா கனமழையால் அந்த தண்ணியெல்லாம் வெளியேறி இருக்கும், தேங்கி இருக்காது. அந்த பணியை நிறைவேற்றாத காரணத்தினால கமிஷனுக்கு ஆசைப்பட்டு எங்களை துன்பத்திலே விட்டு விட்டார்கள் என்று கதறுகின்ற காட்சி பார்க்கிறோம். 3 நாள் ஆகிவிட்டது நாங்கள் சாப்பிட்டு என்று அந்த மக்கள் தெரிவிக்கின்றார்கள். ஆனால் இங்க இருக்கின்ற முதலமைச்சர், இங்க இருக்கின்ற அதிகாரிகள், மற்ற அமைச்சர்கள் அவர்களுக்கு பசி இல்லாம உணவு கொடுத்துட்டு இருக்காங்க. நீ அங்க போயிருந்தா தெரியும். அன்றைய தினம் 19ஆம் தேதி எங்க போறாரு? டெல்லிக்கு போறாரு. ஓட்டு போட்ட மக்கள், உங்களை முதலமைச்சராக அமர வைத்த மக்கள் துன்பப்பட்டு இருக்கிறாங்க, வேதனைப்பட்டு இருக்கிறாங்க, பசியால் துடித்துக் கொண்டிருக்கிறார்கள். அவர்களை பார்ப்பதை விட்டு இந்தியா கூட்டணி அந்த கூட்டத்தில் கலந்து கொள்வதற்கு இங்கே முதலமைச்சர் டெல்லிக்கு போறார். இங்க இருக்கிற தூத்துக்குடிக்கு போகல. வாக்களித்த மக்களை பார்க்கவில்லை. அதுக்கு நேரம் இல்லை. ஏன்னா இந்த விடியா திமுக ஆட்சியில எல்லா துறையிலும் ஊழல் மலிந்து மிக மோசமான நிலையில் இருக்கின்றது. இந்த அரசாங்கத்தை காப்பாற்ற வேண்டும் என்றால் அந்த இந்திய கூட்டணிக்கு சென்று இந்திய கூட்டணி ஆட்சி அமைத்து அவரை காப்பாற்றுவதற்காக, அதிகாரத்தில் வருவதற்காக நாட்டு மக்களை பார்க்க. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.